இப்போ பேப்பரடி நான் வந்து இப்போ பிச்சை எடுக்க கிளம்பியாச்சு. என்ன பிச்சை எடுத்துட்டு ஓசோர் தின்னுட்டு நாளை கழிச்சு வாரேண்ணே. செத்தா பயலுலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். லலிதாஸ் கிச்சன் தமிழில் இருந்து. நான் என்ன ஜிபி முத்து சார் தம்பியோட இது வந்திருக்குன்னு பார்க்கிங்களா. நான் இந்த டாபிக் வந்து இந்த டாப்பிக்கை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோட லலிதாஸ் கிச்சன் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் கேட்காரு, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்காரு. லலிதாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. லலிதாஸ் கிச்சன்னா என்னது அப்படின்னு கேட்காங்க. அவங்க பையன் சொல்லுவான், அது வந்து ஒரு பொம்பளை பேர் அப்படின்னு சொல்ல. பொம்பளையா அப்படின்பாரு. அப்போ அவங்க பையன் சொல்கிறான், லலிதாஸ் கிச்சன் அப்படின்னு சொன்னால் அவங்க சமையல் வேலை பார்க்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. அவன் ரொம்ப யதார்த்தமாக பேசினாப்புல. ஆனால் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது, நல்லா இருந்தது. என்னோட சேனல் நேம் அவங்க சொன்னாங்க. சேனல் நேமை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில் உங்களையும் மறக்க மாட்டேன், ஜிபி முத்து தம்பியவும் மறக்க மாட்டேன். அவங்க வந்து நான் அவருக்கு வந்து என்னோட நேமை அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கல. பட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் யோசனை இருந்தது. என் பேராக போடாமல் சேனல் பேர் போட்டு போடலாமே, சேனல் பேர் போட்டு யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுட்டேன் சேனல் நேமை. இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த இது வந்து அவரோட வீடியோவில், அவரோட சேனலில் இந்த வீடியோ வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்க, அந்த லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க பேசின அப்பா பசங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் அந்த வீடியோவை. அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணி அவங்க அப்பாட்ட சின்ன பசங்க பேசுகிறத பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த திங்ஸ்லாம் அனுப்பி ரொம்ப நாள் ஆயிட்டு. கிறிஸ்மஸ்க்கு முன்னாலே அனுப்பிட்டேன். பட் வந்து இவங்களுக்கு லேட்டாக கிடச்சது, எப்படி கிடச்சதோ தெரியல. ஆனாலும் இன்னமும் அனுப்பணும்னு நினச்சிருக்கிறேன். இன்னமும் கொஞ்சம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அனுப்ப போகிறது வந்து வேறையாக இருக்கும். வேறு மாதிரியான பொருட்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதே போல் உங்கள்கிட்டையும் நான் தொடர்ந்து பேசணும் அப்படிங்கிறதையும் விரும்பினேன். என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கும். நான் பேசுனதில் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் வந்து நான் வேஸ்ட்டாக பண்ணிட்டேனோ அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது. குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அதெல்லாம் தப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு. அடுத்து நான் பொங்கலுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் பண்ணுவேன். இன்னும் நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நிறைய அனாதை பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கெல்லாம் செய்யாமல் இப்படி பண்ணிட்டீங்களே. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. என்னோடய யூடியூப் சம்பளத்துலேருந்து தான் நான் பண்ணுறேன். அதுக்கேற்ற ஒரு பட்ஜெட்டுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னாலும் நான் உங்களுக்கும் பண்ணுறேன். நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இதில் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அதை எப்படி சொல்லன்னு தெரில. இப்போ நான் ஜிபி முத்து தம்பிக்கு வந்து கிஃப்ட் அனுப்புனேன். அதே போல் நிறைய பேருக்கு கிஃப்ட் செஞ்சு கொடுத்துருக்குறேன். பட் எனக்குங்கிறது வந்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தது. எனக்கு வந்து கிஃப்டில் நான் ரொம்ப அகமகிழ்ந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா, அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அவங்களோட சேனலா இல்லாட்டா அவங்களோட பேரா என்னன்னு சொல்லி தெரியல. அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிபி முத்து தம்பியோட வீடியோவில் நிறையா பேருக்கு என்னோடய சேனலில் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சேனல் லிங்க்கை எனக்காண்டி ஷேர் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து கோடி கோடி நன்றி. நான் எப்படி இந்த தனித்தனியாக உங்கள் பேர் உங்களுக்கு சொல்ல முடியலை, ஆனாலும் உங்களுக்கு கோடி கோடி நன்றி. அதை விட ரொம்ப நன்றி வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், தமிழண்டா. அவங்க நம்பர் தெரியல. தமிழண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நம்பர் அனுப்புங்க. உங்களுக்கு எனக்கு வந்து இந்த புத்தாண்டில் உங்களுக்கும் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நீங்கள் பெருந்தன்மையாக வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்வேன். ஏன்னா நீங்கள் எனக்கு இந்த புது வருஷத்தில் 1ஆம் தேதியும் பொழுதுமா எனக்கு ஜனவரி 1 நியூ இயரில் இத்தனை சப்ஸ்கிரைபரை கொடுத்துருக்கீங்க.
நான் அதை நான் எப்போவுமே இவ்வளோ மெசேஜ் படித்தது கிடையாது. நிறைய மெசேஜை படிச்சுட்டே போகும்போது அதில் ஃபுல்லாக உங்களால் இயன்ற மட்டும் நீங்கள் லிங்க் அனுப்பியிருந்தீங்க, என்னோடய சேனல் லிங்க்கு. உங்களுக்கு கோடி கோடி நன்றி. தொடர்ந்து என்னோடய வீடியோக்களை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் அதில் எதுவும் திருத்தங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய சகோதரியாவோ அம்மாவோ நினைத்து நீங்கள் எனக்கு திருத்தங்களை சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைபை எடுத்து விட்டுட்டு போயிடாதீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நான் எந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கிங்கிறதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாம். எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கேட்டிங்களா? ரொம்ப சந்தோஷம். தமிழண்டா, நீங்கள் என்னை ஸ்பெஷலாக என்னோடய சேனலில் நீங்கள் உங்களோட நம்பரையோ இல்லாட்ட நீங்கள் உங்களை எப்படி நான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு தெரிவிங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.